ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிப்பா, நம்ம வந்து லைன் பார்த்தோம், சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு வேர்டை எப்படி இது பண்ண போகிறோம். வேர்டுன்றதை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வேர்ட் கவுண்ட் பார்க்கணும், கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு இன்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், வேர்ட் கவுண்ட்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? வேர்ட் கவுண்ட் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஜீரோன்னு போட்டு இந்த இடத்துல லைன் கவுண்ட் ஆகும். நான் வேர்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் இந்த இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் அரேல வேர்டுன்னு போட்டுக்கிறேன். வேர்டு ஈக்குவல் டு லைன்ஸ் டாட் ஸ்ப்ளிட், அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். லைன் டாட் ஸ்ப்ளிட்ல எப்படி அது ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணாலே என்னன்னு தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணால் அது வந்து, ஏன்னா ஒரு வேர்டு கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும் தானே, கம்பல்சரி இருக்கும் தானே. இப்போ அப்போ ஸ்ப்ளிட் பண்ணால் இப்போ இந்த அரேல என்ன இருக்கும், ஒரு வேர்டாக இருக்கும். இந்த அரேல கரெக்டா வேர்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்டு கம்மா செகண்ட் வேர்டு அந்த மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ இந்த வேர்டோட கவுண்ட் எடுத்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், அதுதான் வந்து வேர்டுன்னு தெரிஞ்சிடும், கரெக்டா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கவுண்டர் லைன் எத்தனை லைன்ன்றதை இது பண்ணுறது. சரி, ஓகே. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், வேர்ட் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு எதை ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். டாட்டு லென்த்துங்களா, அந்த லென்த் எடுத்து இது கூட ப்ளஸ் பண்ணிட்டா என்ன எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும், வேர்ட் கவுண்ட்டில் தெரிஞ்சிடும். வேர்ட் கவுண்ட்டில் சிஸ்டம் டாட் println எதை பிரிண்ட் பண்ணலாம், நான் இதே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அப்படியே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் போட்டுட்டு எதை பிரிண்ட் பண்ண போகிறோம், வேர்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். இல்லை வேர்ட்ஸ்னு வச்சுக்கலாமா, மீனிங்ஃபுல்லாக வேர்டு வேணாம், மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோ. வேர்ட்ஸ், ஓகே. வேர்ட்ஸ் டாட் லென்த்து. ஸோ ஏன் எரர் அடிக்குது, இதை வந்து ஸ்ட்ரிங்காக போட்டுருனா, இது ஏன் எரர் அடிக்குது, வேர்ட்ஸ் சாரி வேர்ட் கவுண்ட் தானே பிரிண்ட் பண்ணுறேன் நான், வேர்ட் கவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா, ஜாவாவில் எம்னால வச்சுருக்கோம். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், அந்த பார்த்தேன். சரி, எம்னால வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரன் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் எத்தனை வேர்ட் இருக்குன்னா 80 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஓகேவா? அது இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தது, ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தது. இதெல்லாம் வந்து ஐன்றது ஒரு வேர்டாக எடுத்துக்கும், ஆம்ன்றது ஒரு வேர்டாக இருக்கும், ஃப்ரம்ன்றது ஒரு வேர்டு. அந்த ஸ்பேஸ் வச்சா ஸ்ப்ளிட் பண்ணிடும். இந்த பாண்டிலேருந்து டாட் வரைக்கும் ஒரு வேர்டாக எடுத்துக்கும் அது. ஏன்னா இப்படி இருந்தாலும் ஒரு வேர்டு கணக்கு தானே அது. அதே மாதிரி இந்த கேர்ள் ஒரு வேர்டாகவும், இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தா டாட் ஒரு வேர்டாக தான் அது எடுத்துக்கும். நம்ம அப்படி தான் எழுதியிருக்கோம், ஏன்னா ஸ்பேஸ் வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேஸுக்குலாம் அது டாட்டையும் ஒரு வேர்டை தான் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, நம்ம அப்படி தான் எழுதியிருக்கோம் ப்ரோக்ராம். ஓகேவா? புரியுதுங்களா? வேர்டை கண்டுபிடிக்கிறது கவுண்ட்டு. ஸோ கேரக்டர் கவுண்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், வேர்டும் கண்டுபிடிச்சிட்டோம், லைன் எத்தனை லைன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால ஒரு டாக்குமெண்ட்ல.
என்னதுமா காசு கொடு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருப்பா, லைன்ல இருப்பா, ஒரே நிமிஷம் பா. அம்மா இருமா, யாருமா அது? நம்ம ஓடுது டிவியா? பண்ணிக்கிறீங்களாப்பா? வீட்டில் பண்ணுவீங்களா? ஓடுதுல டிவி கட்டியாச்சு. ஹலோ. ஓகேப்பா, ஒரே நிமிஷம். ஸோ லைன் கவுண்ட்டு தனி இதாகவே பண்ணியிருக்கலாம். சரி, நான் உங்களுக்கு இதுக்காக 22 23 நிறைய இருக்கணும். என்னப்பா ஏதோ செம்ம சவுண்டா இருக்குது. சவுண்டா இருக்க மாதிரி இருக்கு. இல்லை ஏதோ இப்போ அடிக்கிற சவுண்டு மாதிரி இருந்துச்சு. ஓகே சரிப்பா. இப்போது நம்ம இது வரைக்குமே வந்து நம்ம உலக ரீட் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படிலாம் இது பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போது ஒரு ஃபைலை, ஹோல் ஃபைல் எப்படி காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படி பார்க்கலாமா? அந்த ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ இதில் நான் என்ன பண்ணிட்டேன் நியூ ஃபைல் கிரியேட் ஆகல. F24 copy file .java. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ காப்பி ஃபைல்னு ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எப்பயும் போல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அதில் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபைல்லாம் பண்ணும்போது ட்ரை கேட்சை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை கேட்ச் எக்ஸ் அதுவே வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ட்ரைம் போடாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன், சேம் இன்புட் ஸ்ட்ரீமில் நான் இன்புட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாத்தில் இருக்கும்ல எப்பயும் போல் ஃபைல் ரீடர்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம எப்பவுமே, ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ இன்புட் ஸ்ட்ரீமில் நம்ம என்ன பண்ணோம், அந்த பாத்தை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வச்சா வந்து சில ஜாவா கிளாஸில் யமுனாவில் இப்போ நான் ஃபைலை வந்து காப்பி பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தேனா இல்லையா ஒன்றும் ஃபைல் காப்பிலாம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இல்லையா ஒன்றும் சொல்லி தரலையா? ஓகே, ஆமாம் காணோம். ஃபோட்டோஸ் யமுனா. சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சும்மா ஃபைல்னு ஒரு ஃபோல்டர் போடுறேன். ஓகே, யமுனாவில் ஃபைல், இந்த ஃபைலோடைய பாத்தை நான் அங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். நம்ம இது போடும்போது 2 ஸ்லாஷ் போட சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த சீக்வன்ஸுக்காக இதை போட்டுட்டு இதில் இருக்கிற ஃபைல் அது ரீட் ஆகிடும். ரீட் ஆகிட்டு வேறு அடிக்குது இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் கிரியேட் இன்புட் ஸ்ட்ரீம். அடிக்குது. சரி, நம்ம பார்க்கலாம் அது ஏன் எரர் அடிக்குதுன்னு தெரியல. டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்புட்ன்ற இன்ட்டில் கண்டென்ட். இப்போ நான் ஃபைலோட சைஸ்லாம் பார்க்கறதுலாம் சொல்லி கொடுத்தேனா? ஃபைலோட சைஸ்லாம் பார்த்து சொல்லி கொடுத்தேன் கரெக்டாக? சொல்லி கொடுக்கலையா? என்னென்ன ஃபைல் இருக்குதோ பண்ணியிருக்கோமே. இப்போ இதை ஹைலைட் பண்ணுற பாருங்க, ஃபைலில் ரீட் பண்ணுறது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அதில் ஃபோல்டரில் இருக்கிறது ஃபைல்ஸ். அதுதான் சொல்கிறேன். இந்த சைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, ஃபைல் வித் சைஸ் காப்பி இந்த சொல்லியிருக்கேன் பாருங்க. அதை தெரிஞ்சுங்க, ஹைலைட் பண்ணுறது தெரியுங்களா? அதான்ப்பா மேனில் பார்க்கலாம்ப்பா. ஆனால் ப்ரோக்ராம் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோன்னா அது ப்ரோக்ராம் தானே பண்ணணும், பேக் எண்ட் தானே பண்ணணும். ப்ரோக்ராம் மூலியமாக பண்ணுறது தான்ப்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு வாட்டி அந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஒன்றும் ஷேர் பண்ணலப்பா, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன் அந்த வீடியோ. நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்புட்டை வந்து கண்டென்ட்ன்ற ஒரு இதில் ரீட் பண்ணிக்கிறேன். எரர் அடிச்சுட்டே இருக்கு, என்ன எரர் ஏன் அடிக்குது? சரி, read undefined put string
சரி ஓகே, என்ன பண்ணலாம், while நான் எது வரைக்கும் ரீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சேம் கண்டென்ட் நாட் ஈக்குவல் டு -1 இல்லை நல் ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். -1 ஏன்னா அது சைஸ் ரீட் பண்ணிட்டே வரும், எந்த இடத்துல சைஸ் கிடைக்கலையோ அது இதாகிடும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணுறேன். -1னா அந்த கண்டென்ட்டே இல்லாத வரைக்கும் அது ரீட் பண்ணிட்டே இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் ரீட் பண்ணணும்னு வச்சுங்களா. ஸோ இப்போது இந்த ஃபைல் வந்து இருக்கிற இடம் ஓகே, இப்போ இது போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும்ல, இது வந்து அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். எந்த இடத்துக்கு போகணுன்றது அவுட்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. அவுட்புட் ஸ்ட்ரீம் இல்லையா இருக்கு. அவுட்புட் ஸ்ட்ரீமில் நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்ன்ற ஒரு வேரியபிளில் சேம் நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஓகேவா. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் பார்த்தே நான் வச்சுக்கிறேன். பட் எனக்கு வந்து இந்த ஃபைலுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்றுன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே மூவ் ஆகணும். இதுலேருந்து அதுக்கு இந்த வெளியில் இருக்கிறது இதில் செய்யலைன்னா இதை கட் பண்ணி நான் வெளியில் போட்டுக்கிறேன் 1 ஓகேவா. இப்போ ஃபைல்னு ஒன்று இருக்குது, 1ன்ற ஒரு ஃபோல்டர், ஃபைலுக்கு போனால் என்ன மாற்றினா 1ன்ற ஒரு ஃபோல்டர் ஓகேவா. இப்போ நான் அந்த ஃபைலில் சில ஃபைல்ஸ்லாம் நான் காப்பி பண்ணி போட்டுடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது டவுன்லோட் பார்க்குறேன், பிக்சர் எதாவது இருக்கா, இந்த இருக்கு வாட்ஸ்அப் இமேஜஸ், இதை கூட நான் காப்பி பண்ணி இதில் போட்டுறேன் ஓகேவா. இப்போ இந்த ஃபைலில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே எங்கே போக போகுது, இதில் போக போகுது ஓகே, 1க்கு ஓகேவா. ஸோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆமாம் இமேஜஸும் கிடையாது, என்ன ஃபைல் வேணாலும் மூவ் பண்ணலாம். இப்போ இது இப்படி பண்ணால் எல்லா ஃபைலுமே மூவ் ஆகிடும். ஸோ பர்டிகுலர் ஃபைல்லாம் மூவ் பண்ணுறது அடுத்த செஷனில் பார்க்கலாம். ரைட்டு எதை ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டென்ட்டை ரைட் பண்ண போகிறோம். கண்டென்ட் ஏன்னா கண்டென்ட்டில் தான் அந்த இன்புட்லேருந்து ரீட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஓகேவா. ஸோ இது என்னது அந்த வேரியபிள் நேம் அவுட்புட் எங்கே போகணுன்றது .ரைட் ஓகேவா. .ரைட் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எப்படின்னா அது வந்து பைட்டாக தான் ரீட் பண்ணணும்னு வச்சிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜோட சைஸ் என்ன, சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெமரி அவ்வளோதான். இது ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு மெமரி. எவ்வளோ மெமரி இது, இவ்வளோ பைட் இருக்கா. இங்கே இருக்கிற பைட் இப்போ இது வந்து எவ்வளோ, அதான் 20 KB, அதான் 2 லட்சத்தியா இத்தனை பைட்ஸ் இருக்கு. இப்போ கண்ட்ரோல் கொடுத்தா இது எவ்வளோ பைட்ஸ் இருக்கு, இது டோட்டலாக ஒரு பைட்ஸ் காட்டும்ல, இவ்வளோ பைட்ஸ் இருக்கா. இந்த பைட்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். இந்த பைட்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணணும் அப்படின்னா பைட்டா அது எப்பவுமே வந்து இன்டிஜில் தான் வரும்னு சொன்னேன் நான். அந்த பைட்டை நம்ம ரீட் பண்ணிட்டு அப்படியே 1 by 1 ரீட் பண்ணிட்டே இருக்கும், அனுப்பிட்டே இருக்கும். ஒரு பைட்டை நம்ம அதுக்கு அனுப்புறோம், அப்படிதான் மீனிங் இதுல ஓகேவா. ஸோ கண்டென்ட் தான் அந்த 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 மெமரி இருக்கும். அதான் அந்த என்ன சொல்றது, அந்த மெமரி கரெக்டுங்களா. நான் சொன்ன பைட் வேல்யூ சொன்னோம்ல அது இருக்கும். அதான் எனக்கு இதை நான் இதுக்கு மூவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் அடுத்த பைட்டை ரீட் பண்ணணும் கரெக்டுங்களா. இது ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தேன் போன வாட்டி கூட. இன்புட் டாட் ரீட் பண்ணிட்டே இருக்கணும், ரீட் பண்ணி தான் அனுப்ப முடியும் கரெக்டா. எப்போ இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மெமரியே இல்லைனா கரெக்டா. சரி நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ இது முடிச்ச உடனே நான் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ண சொன்னேன், ஃப்ளஷை யூஸ் பண்ண சொன்னேன். அது ரொம்ப நல்ல மெத்தட் சொன்னேன், நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃப்ளஷ் பண்ணால் தான் இது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷன், நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸப்ஷன் பார்த்துருக்கோம், பிரிண்ட்டு ஸ்டாக் ஸ்டேஷனு கரெக்டுங்களா. இதை யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். எரர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் என்ன எரர்னு தெரியல, எரர் அடிக்குது.
ரீட் வந்து அன்டிஃபைன் வருது. இன்புட் டாட் ரீட் அது ரீட் எடுத்துக்கல. ஆனால் அவுட்புட்டுக்கு எரர் அடிக்கல, இன்புட் மட்டும் எரர் அடிக்குது. என்ன பிரச்சனை அது? சரி ஒரே நிமிஷப்பா, நான் என்ன எரர் அடிக்குது? எரரே இல்லைன்னா ஏன் எரர் அடிச்சதுன்னே தெரியல. ஓ, புதுசாக இன்புட் ஸ்ட்ரீமை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? ஓ, இன்புட் ஸ்ட்ரீமை நம்ம டிக்ளேர் பண்ணல, தெரியுதுங்களா? அதுதான் ப்ராப்ளம். நம்ம இம்போர்ட் பண்ணதுனால அதெல்லாம் ரீட் பண்ண முடியல. ஜாவா டாட் ஐஓ டாட் இன்புட் ஸ்ட்ரீம். ஓகேவா, இதுதான் ப்ராப்ளம். இப்போ எரர் போயிடுச்சிங்களா? மறுபடியும் எரர் அடிக்குது. வேற என்ன ப்ராப்ளம்? கண்டென்ட்டு இன்புட் டாட் லைன் இப்படி பண்ணியிருக்காங்க. இன்புட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஃப்ளஷ் பண்ணவே இல்லை. ஓகே, சரி. அவங்க வந்து இதுக்குள்ளே ரீட் பண்ணியிருக்காங்க, தனியாக அசைன் பண்ணாமல். கண்டென்ட்டும் அது இங்கே பண்ணிட்டு நல்லா இருக்கிற வரைக்கும். ஸோ ரைட் டாட் க்ளோசிங் ஸ்ட்ரீம். சரி, ஸ்ட்ரீம் அவுட்புட்டை க்ளோஸ் பண்ணுவோம். சரிப்பா, நான் இதே காப்பி போடுறேன். இதுவே எரர் அடிக்குது, அக்சஸ் டினைன் வருதுப்பா. அதுதான் ப்ராப்ளம். அதுதான் என்னன்னு பார்க்கணும். ஓ, இதை வந்து இதில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் நினைக்கிறேன். அதை பார்த்து வேறு இடத்துல வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அதால் ரீட் பண்ண முடியல, அதால் அக்சஸ் டினைன்றதை பிரிண்ட் பண்ணுது. அது கேட்சுக்கு போகுது ஆட்டோமேட்டிக்காக. சாரி, அந்த கேட்சுக்கு போயிட்டு அந்த எரரை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல அதை ரீட் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது 2 ஃபோல்டரையும் வேறு இடத்துக்கு மாற்றுறேன். ஜாவா கிளாஸில் நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுனால அப்படி காட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஏழுமலையில் சும்மா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ மாற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி அக்சஸ் டினைன் தான் வருது.
காப்பி. இது எனக்கு தெரிஞ்ச அக்சஸ் டினைட் தான் வருது, அந்த இது ரீட் பண்ண முடியல. அதால என்ன எக்ஸப்ஷன் ஏரர் தான் அடிக்குது. ஃபைல் பர்மிஷன் தான் சொல்லிட்டு பாருங்க. ஃபைல் ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, வேற ஏதாவது ட்ரை பண்ணுறேங்க. யமுனால எங்க வச்சிருந்தேன் ஃபைல? இல்லை, யமுனால இருக்கு. இதே பார்ப்போம் இருங்க. ஓ, இது கட் பண்ணிட்டேனா? சரி, இதில் ஏன் இது மூவ் ஆகலைன்றதே தெரியல. இருங்க, எதுவுமே ஆக மாட்டேது. இப்போ இது கோட்லாம் கரெக்டு தான், பட் ஆனால் இது ஏன் மூவ் ஆகலைன்றது தான், அதெல்லாம் ரீட் பண்ண முடியல. அதுதான் ப்ராப்ளமாக நிற்கிது. இது கோடில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக மூவ் ஆகும். ஓகேவா? காப்பி ஆகும் ஃபைல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கோடு புரியுதுல்ல? ஏன்னா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம் ஃபைலுக்கு. ஓகேவா? இன்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காப்பி பண்ணி போகிறதுக்கு. ஸோ கண்டென்ட்ன்ற ஏன்னா பைட் பைட்டை தான் அது காப்பி பண்ணணும்னு சொன்னேன் நான். ரீட் பண்ணும்போது பைட் பைட்டாக ரீட் பண்ணும். ஓகேவா? அந்த அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம். ஸோ இன்ட்டு கண்டென்ட்டு. ஸோ பைட் பைட்டாக ரீட். ஹலோ, இன்னும் சவுண்டாக இருக்குப்பா. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகேப்பா. இன்புட் ரீடு இந்த கண்டென்ட்ல போயிட்டு இந்த ஸ்டோர் ஆகும். ஸோ -1 எப்போ அது ரீட் ஆகலையோ அது வரைக்கும் அது ரன் ஆகும். ஸோ அவுட்புட் டாட் ரைட்டு அந்த கண்டென்ட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரைட் பண்ணுறேன். எதில்? அவுட்புட்டில் ரைட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் காப்பி ஆகிடும். வேறு ஒன்றுமே கிடையாது இது. ஓகேவா? இதே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸ்டென்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு. லாஸ்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காது? இந்த பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. லாஸ்ட் இண்டெக்ஸ் டாட் வச்சனா என்ன நடக்கும், தனித்தனியாக பிரிஞ்சிடும். +1 போடணும் சப்ஸ்ட்ரிங்ல. இதில் போட்டால் அது வந்து ஜேபிஜி மட்டும் நம்ம தனியாக எடுக்க முடியும் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு இந்த இஃப் கிளாஸ் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணால் ஜேபிஜி மட்டும் எந்தெந்த ஃபைல் பர்டிகுலராக ஒன்று காப்பி ஆகணுமோ அதையும் நீ பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. புரியுதா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னா லாஸ்ட்ல எங்க டாட் முடியுதோ, ஒரு இதுல ஃபைல் நேம்ல எங்க டாட் முடியுதோ அந்த இடத்துக்கு போயிடும். ஏன்னா எக்ஸ்டென்ஷன்ல மட்டும் தான் டாட் இருக்கும். இதோ பாருங்க, இந்த டாட் MACன்னு இருக்குல்ல, மேக், இதுல மட்டும் தான் டாட் இருக்கும். ஸோ இது டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நான் லாஸ்ட் இண்டெக்ஸை எடுத்துக்கும் அது. புரியுதா? அப்போ லாஸ்ட் அதை டாட்டை ஸ்டோர் பண்ணிட்டு இந்த +1 போஸ் சப்ஸ்ட்ரிங் +1 போட்டேன், நான் அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக கிடைக்கும்னு சொன்னேன் நான். இதான் ஞாபகம் இருக்குதானே? இது வேணா பாருங்க. இதை பிரிண்ட் பண்ணால் அந்த ஃபைல் பாத்தில் இருக்கிற இந்த ஜேபிஜி மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும்.
ஸோ ஃபைல் கான்செப்ட் இதுதான், வேற எதுவும் கிடையாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இன்னரிட்டன்ஸ் ஒன்று பார்க்கலாம். இன்னரிட்டன்ஸ் பார்த்துருமா? பாலிமார்பிசம் பார்க்கலாம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் பாலிமார்பிசம்னா வந்து ஒண்ணுமே கிடையாது. ஒரு டாஸ்க்கை நம்ம எத்தனை மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன்னா அது வந்து நான் ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணுவேன், நீ ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஹலோ, அதை வந்து என்ன மெத்தட்ல வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? நான் இதை எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம்பா. ஹலோ. பாலிமார்பிசம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரே ப்ரோக்ராமை மல்டிபிள் மெத்தடில் யூஸ் பண்ணுறது தான் பாலிமார்பிசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? பாலினாலே நிறைய அர்த்தம். ஓகேவா? அதில் வந்து 2 டைப்னு சொல்கிறாங்க. இந்த 2 டைப்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், பட் ஆனால் இப்படிலாம் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ண வேர்ட்ஸு. கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ கம்பைல் டைம்னா எனக்கு வந்து கம்பைல் டைம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ரன் டைம்னா எனக்கு ரன் ஆகும்போது எனக்கு கம்மியான டைம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாலிமார்பிசம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த மெத்தட்ஸ்லாம். ஓகேங்களா? கம்பைல் டைம்னா நம்ம வந்து ஓவர் லோடிங்கில் எழுதுவோம். ஓவர்லோடிங் ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன். ஓவர்லோடிங்னா நான் சொல்லி கொடுக்கலையா? சரி, இப்போ இதில் வந்துடும். ஸோ கம்பைல் டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம ஓவர்லோடிங்கில் எழுதுவோம். அதே வந்து ரன் டைம் நம்ம ரன் டைம் பாலிமார்பிசத்தை இது பண்ணுறதுக்கு நம்ம ஓவர் ரீடிங் ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். மெத்தட் ஓவர் ரீடிங் கீழே தெரியுதுங்களா? மெத்தட் ஓவர் ரீடிங்னு. ஓகே. ஃபஸ்ட்டு ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓவர்லோடிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஆடுன்னு கொடுக்குறோம், அடுத்த மறுபடியும் ஃபங்க்ஷன் நேம் நம்மளால ஆடுன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா எரர் அடிக்கும். சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்குன்னு அடிக்கும் தானேப்பா. நான் லைவாக காட்டவா?
சரி, நம்ம இதே எடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் இல்லையா, இதோ இருக்கு. இதில் பாருங்க, ஆடுன்ற ஒரு நேம், இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, சம்ம தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா, ஆட் பண்ணிட்டு சம்ம ரிட்டர்ன் பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷன் நேமு இங்கேயும் அதே ஃபங்க்ஷன் நேமு அதே டேட்டா டைப்பு. பட் ஆனால் இதனுடைய ஆர்குமெண்ட் எத்தனை ஆர்குமெண்ட்? 2 ஆர்குமெண்ட். ஹலோ, இதில் பார்த்தீங்களா 3 ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ நான் வந்து கீழே பாஸ் பண்ணும்போது 2 பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எங்கே போகும் அப்படின்னா இங்கே தான் போகும். ஸோ நான் 3 வேல்யூ பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், இங்கே போகும் அது. ஸோ சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் பெராமீட்டர்ஸ். இந்த மாதிரியும் ஒரு ஓவர்லோடிங் இருக்கு. அதே வந்து பெராமீட்டரும் சேமாகவும் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற இந்த டேட்டா டைப் வேரி ஆகும். இங்கே இன்ட்டு, இங்கே வந்து ஃப்ளோட்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் டேட்டா டைப், இந்த மாதிரியும் ஓவர்லோடிங் பண்ணலாம். ஓவர்லோடிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குன்னு வச்சுங்களேன். பெராமீட்டரைஸ்டு ஓவர்லோடிங், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணி வர ஒரு ஓவர்லோடிங் இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதான? லைவா எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? இங்க பாருங்க, இதுல பாருங்க, சேம் ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, நான் இங்க பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்றேன் அப்படின்னா 5,15 பாஸ் பண்றேன். இந்த இடத்துல 5.5 பாஸ் பண்றேன். 5.5 2.5. இது ஆட்டோமேட்டிக்கா இந்த 5.5 எங்க போகும் அப்படின்னா எந்த இடத்துல ஃப்ளோட் வேரியபிள் இருக்கோ அங்க போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இது இதுலயும் ரெண்டு பேராமீட்டர் தான், இதுல 2 பேராமீட்டர் தான். ஆனா அதனுடைய டேட்டா டைப் என்னது, சேஞ்ச் ஆகுது. அப்போ இது வந்து டேட்டா டைப்டு ஓவர்லோடிங் அர்த்தம். புரியுதுங்களா? ஓவர்லோடிங் பெஸ்ட் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாலிமார்ஃபிஸை யூஸ் பண்ணலாம். முக்கியமா நீங்க என்ன சொல்லணும், சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் சொல்லணும். ஓவர்லோடிங்னாலே ஃபங்க்ஷன் நேம் சேமா இருக்கும். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஓவர்லோடிங் நிறைய இருக்குன்னு சொல்ற போது, ஓவர்லோடிங்ல நான் வந்து பெராமீட்டரை டிஃபரெண்ட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணலாம். அதுல இருக்கிற டேட்டா டைப்பையும் பாஸ் பண்ண டிஃபரெண்ட் பண்ணிட்டு அதுக்கும் பாஸ் பண்ணலாம்னு சொல்ல கத்துக்கணும். அவ்வளவுதான். கிளியர்? இதோ டேட்டா டைப் தான் பாருங்க, டேட்டா டைப் பெராமீட்டர்ஸ் டிஃபரெண்ட். தெரியுதுங்களா? சரி, அதுதான் ஓவர்லோடிங். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கு. இதுல ஆடே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆடு இன்ட் கமா ஏ கமா பி, கீழே வந்து ஏ கமா பி கமா சி. ஸோ ஆடுக்கு 2 பாஸ் பண்ணா அங்க போகும், 3 பாஸ் பண்ணா இங்க போகும். கிளியர்? இப்போ ஓவர் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓவர் ரீடிங்னா இப்போ 2 கிளாஸ் நேம் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 கிளாஸ் நேம்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நேம்ல ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. அதே ஃபங்க்ஷன் நேம் அடுத்த கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வைக்கிள்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. அதுல உள்ள வந்து வாய்ட்ல ரன்னு இருக்கா, சாரி கிளாஸ் நேம் வைக்கிள், அதுல ரன்னுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல ஜஸ்ட் சிஸ்டம் டாட் பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, வைக்கிள் இஸ் ரன்னிங் கொடுத்துருக்காங்க. வைக்கிள் இஸ் ரன்னிங். அதே வந்து செகண்ட் கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த வைக்கிள்ன்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுலயும் வைடு ரன்னுனே கொடுத்துருக்காங்க. இதுலயும் சேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. ரன் கொடுத்துட்டு பைக் இஸ் ரன்னிங் போட்டாங்க. போட்டுட்டு கீழே பாத்தீங்கன்னா அந்த பைக்கை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா கரெக்ட்டுங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ரன்னு கொடுத்தா அவுட்புட் இல்லையா, அதுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன் அப்படியே வாயாலே. இப்போ கிளாஸ் பைக் டூ டாட் ரன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வைக்கிள் இஸ் ரன்னிங் தான் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு பைக் இஸ் ரன்னிங் பிரிண்ட் ஆகாது. புரியல? ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் நேம் ஒன்று தான். பட் இருங்க ஒரு நிமிஷம், நான் இருங்க நான் உங்களுக்கு இதுலயே சொல்றேன். அவுட்புட் இல்லை, ஓவர் ரேட்டிங்கை பற்றி இருக்கா? ஓகே, இந்த இருக்கு. இதில் எக்ஸ்டெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல.
இன்ஹெரிட்டன்ஸ் எங்கே நம்ம பார்த்தோம்? சிம்பிள் எழுதணும், இதை காம்ப்ளிகேட் பண்ணுறது. இதே வச்சுக்கலாம். எத்தனை ஒரு கிளாஸ் தான் இருக்காதா? வேரியபிள் இதில் போட்டுட்டு இதில் வந்து 5 போட்டுக்கலாம். எக்ஸ்டெண்ட் ப்ராப்பர்ட்டி இதில் நான் பிரிண்ட் பண்ணும்போது சேலரியை பிரிண்ட் பண்ணுறேன். சேலரி ப்ரோக்ராமரை நான் இது பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமர்லேருந்து ஸோ இதில் பாருங்கள். ஹலோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதே ஃபங்க்ஷன் நேம் இந்த கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த கிளாஸுக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இந்த இதுவும். அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் நேம் இதுக்கு வந்துடும் கரெக்டுங்களா? இதனுடைய ஃபங்க்ஷன் நேம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் ப்ரோக்ராமரை நான் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் கிளாஸை இது பண்ணுறேன், p.displayன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் அது ஒர்க்கே ஆகலை. ஸோ அப்படின்னா என்ன ஆகுது, இது வந்து ஓவர்லேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இதாகாது, அதான் ஓவர் ரைட்டிங் சொல்லுவாங்க. ஒரே ஃபங்க்ஷன் நேம் இருந்துச்சுன்னா நம்ம எதை கால் பண்றோமோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓவர்லோடிங் இதுக்கு முன்னாடி பார்த்தது. இது வந்து ஓவர் ரைடிங். இதுலயே உனக்கு ஓவர்லோடிங் சொல்லி தரணுமா? இல்ல ஓவர்லோடிங் சொல்லி தரணுமா இதுலயே? இது ஓவர் ரைடிங் தெரியுதா? சேம் ஃபங்க்ஷன் தான், சேம் ஃபங்க்ஷன் நேம். இந்த கிளாஸை இதுக்கு கால் பண்றேன். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண யூஸ் பண்ணவே முடியல பாருங்க. தெரியுதுங்களா? இதில் இது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. சேம் டிஸ்பிளே தான் நான் கால் பண்ணுறேன். ஆனால் டிஸ்பிளே இதுக்குள்ளே இருக்கும் தானே, இதுக்குள்ளே இருக்குமா இருக்காதா டிஸ்பிளே? அந்த மேலே இருக்கிற டிஸ்பிளே இதுக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, இப்போ இதே ஃபங்க்ஷன் நேம் இருந்தால் இது கீழே தான் நம்ம ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஓவர் ரைட்டிங் சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிக்க முடியாது. கரெக்ட். இதே வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே 1ன்னு இருந்துச்சுன்னா, அதான் ஒரே ஃபங்க்ஷன் நேம் இருந்தா இதான் ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஏன்னா ஃபங்க்ஷன் நேம் 1 இல்ல. இப்போ நான் டிஸ்பிளே 1ன்னு கொடுக்குறேன், இப்போ ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பாய்னு வருதா? ஸோ ஃபங்க்ஷன் நேம் வேறையா இருக்கு. இப்போ அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் புரியுது, எடுத்துக்கிச்சு. புரியுதுங்களா? ஓவர்லோடிங்னா ஆமாப்பா, சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் சொன்னால. இதில் பாருங்க, பேராமீட்டர்ஸ் கொடுக்க மாட்டோம். பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், ஃபங்க்ஷன் நேம் சேமா இருக்கும். அதெல்லாம் இதுல எது ஒர்க் பண்ணுன்றது அது ஒரு டிசைட் பண்ணுது. அதுதான் ஓவர் ரைடிங். அது டிசைட் பண்றது தான் ஓவர் ரைடிங். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம பேராமீட்டர் அமைச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பேராமீட்டர் அமைச்சிக்கலாம். ஆனா அது எதை எடுத்துக்கும், இந்த இதெல்லாம் எடுத்துக்கும். பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதுலயே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணலாம், இன்ட்டு ஏ ஒன்று கொடுத்துட்றேன். இதில் வந்து இன்ட்டு ஏ கமா பின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏஸ் ஈக்குவல் டு 10. ஜஸ்ட் அந்த ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் சும்மா. ஏ ஈக்குவல் ப்ளஸ் ஏ. ஓகேவா? இதில் ஏஸ் ஈக்குவல் டு 20 கமா பிஸ் ஈக்குவல் டு சும்மா ஒரு 30. A comma B plus B. ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் டிஸ்பிளேல நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 பாஸ் பண்ணுறேன். இப்போ 2 பாஸ் பண்ணுறேன். இதுலேயும் சேம் இதுதான், சேம் டிஸ்பிளே தான். நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் நேம் பிரிண்ட் ஆகுது. ஸோ அது பேராமீட்டர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஓவர்லோடிங்காக எடுத்துக்கிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் தானே ஒர்க் ஆச்சு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் அதே சேம் கான்செப்ட் தான், பட் ஆனால் பேராமீட்டர் வச்சு அனுப்புறேன். அனுப்பும்போது அது இதை எடுக்க முடியல. அதில் இதை எடுக்க முடியாதப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துச்சு. இப்போ இதே நான் எப்படி மாத்துறேன், சேம் அப்படின்னு இதே டிட்டோவா காப்பி பண்ணி போட்டு இங்கே வரோம். பேராமீட்டரும் சேமா வச்சிருக்கேன் நான். இப்போ இந்த கேஸுக்கு பாருங்க, அதுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்கணும். இந்த இடத்துல 200 300. இப்போ இதுல சேம் 2 பேராமீட்டர் அனுப்புறேன் 4. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் ஒரு 2 பேராமீட்டர், 2 ஒன்று தான். கரெக்டா? இப்போ பாருங்க,
எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது 20 30 தான் பிரிண்ட் ஆகுது. அப்போ எதுக்கு அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது? இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குதே தவிர இதுக்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல. போன வாட்டி இது ரன் ஆச்சு, இது ரன் ஆகல. கவனிச்சிங்களா? புரியுதா புரியலையாப்பா? இது ஓவர் ரைடிங், இது ஓவர் ரைடிங். எது வேணா பண்ணலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இது வந்து காலேஜ் கான்செப்டுக்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணா இதான் நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஃபங்க்ஷன் நேமு ஒரே வேலையை செய்துனா அது ஃபர்ஸ்ட் வேலை இந்த வேலைக்கு தான் அது அலோவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் இதில் பேராமீட்டர்ஸ் எதாவது இதை கம்மியாக கொடுத்து இதில் அதிகமாக கொடுத்து எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கு போயிடும். அவ்வளோதான். ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு. கிளியர்? ஸோ இந்த பாலிமார்பிசம் இதுதான். ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு பாலிமார்பிசத்தில். ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங். இதை வந்து தியரியே தெரிஞ்சு வச்சுக்கோப்பா. இது நம்ம ப்ராக்டிக்கலுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுப்பா. எப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேராமீட்டர் மாற்றணுன்ற ஒரு ஐடியா உனக்கு தெரியணும். அப்படி நீ மாற்றலைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஒர்க் ஆகும், மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போ மதியமும் ஒரு கிளாஸ் பார்க்கலாமாப்பா? ஃப்ரீயாக தானே இருப்பீங்க? ஓகே. நம்ம நீங்கள் எப்போ ஃப்ரீயாக போகணும் பார்க்கலாம்ப்பா. நான் இன்னைக்கு சும்மா தான் இருப்பேன். நீங்கள் எப்போ ஃப்ரீ சொல்லுங்க, அப்போ பார்க்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு 1 மணிக்கு கூட இல்லை 12 மணிக்கு கூட. ஹலோ, ஓகேப்பா. அடுத்த டாபிக் என்னன்னா என்காப்சுலேஷன். என்காப்சுலேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் டேட்டாலாம் இருக்குல்ல. ஒரு கிளாஸுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் வேரியபிள்ஸ் இருக்கும், என்னென்ன இருக்கும், இப்போ மெத்தட்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? இதையெல்லாம் ஒரு கிளாஸுக்குள்ளே கொண்டு வரும்ல, ஒரு கிளாஸுக்குள்ளே அதுதான் வந்து இங்கே வந்து என்காப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க. இதெல்லாம் வந்து தியரிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. ப்ராக்டிக்கலாக நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லா கான்செப்டும் பார்த்துட்டோம். நான் ஹோம்ஒர்க்குன்னு நான் லைவாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எல்லா மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஓவர்லோடிங் எழுதிடுறேன். ஓவர் ரைடிங். சாரி,
ஏன் எரர் அடிக்குது? ஓகே, நான் சப் கிளாஸ். ஓகே, நான் ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாஸில் நேம்ன்ற வேரியபிள் ஸ்ட்ரிங்கு, அடுத்து ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள், கெட் நேமை நான் கெட் நேமை ரன் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது இந்த ஃபங்க்ஷன், வேறு எதுவும் பண்ணல. அதேமாரி இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோம் அந்த நேம் அப்படி ரிட்டர்ன் பண்ணும், வேறு ஒன்றும் பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான். நம்ம ஒரு இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். செட் நேமில் அந்த நேம் வந்து கிளாஸில் செட் பண்ணுறேன். திஸ் டாட் நேம் மெத்தடில் நேம்ன்றதுக்கு இதில் அசைன் பண்ணுறேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த மெத்தட், திஸ் மெத்தடு. சேம் அதே மாதிரி ஏஜுக்கும் பண்ணுறேன், கேட்டுங்களா? ஏஜுக்கும் பண்ணுறேன் அதே மாதிரி கெட்டு செட்டு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், செட் நேமில் ஜான்னு பாஸ் பண்ணுறேன், செட் ஏஜில் 13 பாஸ் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு கெட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், சேம் பர்சன் டாட் கெட்டுன்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது, அந்த நேமை ரிட்டர்ன் பண்ணுது. கெட் பண்ணும்போது இந்த நேமை ரிட்டர்ன் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதை வந்து செட் பண்ணுறதுக்காகப்பா, இந்த கிளாஸில் நம்ம செட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நான் செட் மெத்தட், இதை நீங்கள் மேலே ஏறினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், இல்லாமல் இருக்கும். ஒரு நிமிஷம், நம்ம கிளாஸில் பொறுத்த அளவுக்கு நம்ம டிஃபைன் பண்ணிட்டா போதாது, அதை செட் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்டுங்களா? திஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ உனக்கு புரியும் நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் கீழே எழுதிக்கிறேன், கெட்டு ரெண்டுத்தையும் நான் கீழே இந்த இடத்துல கெட் நேமு கெட் ஏஜ் இவரையும் கீழே மேலே கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நேம் செட் பண்ணிட்டு தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் நேமை செட் பண்ணுது. செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தா நான் அது போய் செட் ஆகிடும், நேமில் செட் ஆகிடும், கரெக்டாக அந்த கிளாஸ் நேமில் செட் ஆகிடும். சேம் இதை ஏஜ் கொடுத்தா ஏஜ் செட் ஆகிடும். ஸோ கெட் பண்ணுறதுக்கு பர்சன் டாட் கெட்டுன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் கெட் பண்ணேன்னா என்ன கெட் ஆகும், ரிட்டர்ன் நேம் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுது இது. ஸோ அந்த நேம் பிரிண்ட் ஆகிடும், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதான் பார்த்துட்டோம், பட் இதெல்லாம் வந்து என்காப்சுலேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹலோ, இந்த நேமையும் ஒன்றும் இல்லைப்பா, இதில் போய் பஞ்ச் பண்ணுறோம்ல, இந்த நேம் ஏஜையும் அதில் போய் பஞ்ச் பண்ணுறோம்ல. பஞ்ச்னா ஒரு கேப்சூலில் போட்டு இப்போது நேம் டிக்ளேர் பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் அதை வர நேமை இந்த இதில் அந்த நேமில் சேவ் பண்ணுறோம்ல, அதுதான் என்காப்சுலேஷன். புரியுதா? இல்லப்பா, ஆமாப்பா, நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணா இது திஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த நேம் அப்படியே டிக்ளேர் பண்ணா போதாதுன்னு சொன்னேன். நம்ம இதை வாங்குறதுக்கு இப்போ ஸ்கேன்எஃப் எழுதுறோம்ல, ஸ்கேன்எஃப்ன்ற மாதிரி அதில் என்ன இதில் என்ன எதுவும் பைத்தான்ல சில இன்புட் ஸ்ட்ரீமா ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவோம், பிரிண்ட்எஃப் இல்லைப்பா, நம்பரை வாங்குறதுக்கு ஒன்று வாங்க பண்ணுவேன், ஸ்கேன்எஃப் சிலப்பா, ஜாவால இல்லைப்பா, ஒரு இன்டிஜர் வேல்யூ வாங்குறதுக்கு இன்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்கேனர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதான் சொன்னீங்களா? அந்த மாதிரி தான் இது, அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட், இந்த ரெண்டுமே. ஓகேவா? இதை வாங்கி இந்த கிளாஸ் நேம்ல அசைன் பண்ணுப்பா, வேற எதுவும் பண்ணாதுப்பா, அதுக்கு திஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதான் வந்து என்காப்சுலேஷன், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் மெத்தடா ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இது என்காப்சுலேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், மற்றபடி வேற எந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆயிடலாம். ஆனால் எனக்கு உங்களுக்கு ஏதாவது டயர்டாக ஃபீல் ஆகுதாப்பா? ஏன்பா
சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? மறுபடியும் நானும் மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கட் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா, தேங்க்யூ.